பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க. அங்க வரைக்கும் ஒருத்தன் கம்பி வேலையை தாண்டி போய் நிக்கான். இதுதான் நம்ம ஊர்ல உள்ள பயிலுன்னு சொல்லியது. கம்பி வேலி என்னத்தை போட்டுங்கன்னா அதை தாண்டி பக்தர்கள் யாரும் போக கூடாது அப்படின்னு. ஆனா அவனும் அதை தாண்டி நிக்கானு. 750 ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா டீலக்ஸ் ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும். ஆனால் இந்த 500 ரூபா ரூமில் எப்படி இருக்குமோ அதே சேம் தான் 750 ரூபா ரூம்லேயே இருக்குமா. ஆனால் ஒரு டிவிக்கு வண்டி 250 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா. என்ட்ரி ஆகினா இங்கே எவ்வளோ ரூபா டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, வண்டிக்கு வந்து 50 ரூபா, காருக்கு. பைக்குக்கு எவ்வளோ ரூபா தெரியாதோ. பைக்கில் வந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது போர்டு குரங்கு வந்து இன்னொரு குரங்கு துணி எடுத்து பொன்னாடி போத்தி எடுத்து மிலா நிக்குதுங்க காட்டுல. மிலா தானே இது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கிளியரா. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாபநாசர் கோயில், அங்கதான் வந்திருக்கோம். இந்த கோயில்ல உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்து நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளாடி போனோம்னா நம்ம பண்ண பாவம் எல்லாம் போகணும்னு இங்க உள்ளவங்களோட நம்பிக்கை. இது வந்து பாபநாசம் சைடுல நிறைய பேர் வந்து இங்க எல்லாம் குளிப்பாங்க. குளிச்சுட்டு கோயில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா அவங்களோட பாவம் எல்லாம் போயிடும்னு நம்பிக்கையோட இங்க குளிப்பாங்க. இப்ப நம்ம அங்கதான் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரிவர் ஓடுது. அந்த ரிவர்ல தான் குளிச்சுட்டு நேரா பாத்தீங்கன்னா கோயிலே இருக்கு. கோயில்ல வந்து இப்பதான் வேலையெல்லாம் நடக்குறாங்க. சூப்பரா கோயிலும் கட்டி வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல க்ரௌட் ஆட்டம் இருக்கு. இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அங்க குளிச்சுட்டு இங்க வந்து பாவங்களை போக்கிட்டு போலான்னு சொல்லுவாங்க. இது வந்து குளிச்சுட்டு நம்மளும் அதே மாதிரி பண்ணி அவங்களோட நம்மள நம்பிக்கையை அப்படி இதாக்கும். இங்க பாத்தீங்கன்னா பஸ் வசதியும் இருக்குங்க. ஆனா இது எப்படின்னா பாவநாசம்னு வருது. திருநெல்வேலில இருந்து பாவநாசம் பஸ் வருது. அந்த பஸ்ல நீங்க வந்து இங்க இறங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பாபநாசர் கோயில் திருநெல்வேலி. நம்ம பாபநாசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடம் இதுதான். கோயிலுக்கு போயிட்டு அடுத்த ஸ்டார்ட் பண்ணலாங்க. காலையில எப்படி அங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி இங்க வந்து பாபநாசர் கோயிலுக்கு வந்து அடுத்த இங்க இருந்து விளாக ஸ்டார்ட் பண்ணி போறோம். பாத்தீங்கன்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க. அங்க வரைக்கும் ஒருத்தன் கம்பி வேலையை தாண்டி போய் நிக்கான். இதுதான் நம்ம ஊர்ல உள்ள பயிலுன்னு சொல்லியது. கம்பி வேலி என்னத்தை போட்டுங்கன்னா அதை தாண்டி பக்தர்கள் யாரும் போக கூடாது அப்படின்னு. ஆனா அவனும் அதை தாண்டி நிக்கானு. இதுக்கு மேலதான் இனி எல்லா இடமும் இருக்கும். அதனால நாங்க இன்னைக்கு இங்கேயே ஸ்டே போட்டுடலான்னு பிளான் பண்ணிட்டோம். இங்க வந்து இப்ப நாங்க இந்த அருவியில குளிச்சுட்டு அடுத்த கட்ட பிளான் இல்லைன்னு யோசிக்கிறோம். யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நைட்டு என்ன பண்ணலாம், எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் போட்டுட்டு அடுத்த பிளான் போடணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா அந்த நதியில குளிச்சுட்டு நம்ம பாவங்களை எல்லாம் போக்கிட்டு திரும்ப நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு வைபா இருந்து. காலையிலயும் சரி குளிக்கும் போது குளிச்சா இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அதுவும் சரி தண்ணி ரொம்ப வந்து சரியான கூலிங்கா இருக்கு. அதனால குளிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதுல நம்ம இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீ கோயிலுக்கு போயிட்டு உள்ள போய் அப்படியே வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது. அதனால கோயிலுக்குள்ள போயிட்டு அங்க எப்படி இருந்துச்சு, ஃபீல் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்துட்டு வரும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம் வந்து எடுத்திருக்கோம். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு பார்த்தீங்கன்னா ரூம் எதுவும் இல்லை. நாங்கள் இந்த பிளான்லேயே கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு வேறு இடத்துக்கு போகலான்னு தான் இருந்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ரூமும் கிடைக்கல, எந்த இதுவுமே இல்லை. பார்த்து இந்த கோயிலில் மட்டும் 8 மணி வரை தான் அலோடு, அதுக்கப்புறம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரில. இங்கே எல்லா ரூமுமே தேடி தேடி பார்த்தோம். ஃபஸ்ட்டாக ஒரு கல்யாண மண்டபமாக கிடச்சி. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே தான் படுக்கணுமா கல்யாண மண்டபத்தில். ஒரு பெட்ஷீட்டை ஒரு 15 ரூபாவெலாம், அதுக்கு வந்து 400 ரூபா 500 ரூபா கேட்டாங்க. கூட எக்ஸ்ட்ரா ஏதோ வேணும்னா 600 ரூபான்னு சொன்னாங்க. அதனால அதுவும் செட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு ரூமை பார்த்தோம். இந்த ரூம்லேயே வந்து கேட்டதுக்கு 750 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு 750 ரூபா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே யோசித்து பார்த்துட்டு 750 இருந்தால் வேறு எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஆனால் திரும்பவும் வேறு வழி இல்லாமல் சரி ரூம் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்கெயின் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது 750 ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா டீலக்ஸ் ரூம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்கும். ஆனால் இந்த 500 ரூபா ரூமில் எப்படி இருக்குமோ அதே சேம் தான் 750 ரூபா ரூம்லேயே இருக்குமா. ஆனால் ஒரு டிவிக்கு வண்டி 250 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா. உடனே பார்த்தேன் இந்த காலத்தில் யாரா டிவி பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 500 ஸ்டீல் கட்டில் பதில் அங்கே மரக்கட்டில். இவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. அதை ஃபஸ்ட்டு சொல்லவே இல்லை எங்கள்கிட்ட. நாங்கள் நிறைய நேரம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இந்த ரூமும் இருக்குது, ஆனால் இங்கே டிவி இருக்காது, ஸ்டீல் கட்டில் தான் இருக்கும்னு. நம்ம எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே படுத்து தூங்குவோம். சரி இது கிடைச்சா என்னன்னு சொல்லிட்டு தான் 500 ரூபா ரூம் அடுத்து புக் பண்ணிட்டு அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். நேற்று நைட்டு ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு வண்டியும் இல்லை. இன்னைக்கு காலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வண்டின்னு மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக டூரிஸ்ட் பஸ்ஸு அப்புறம் காரு அது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நேற்று நைட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இல்லை. நேற்று மொபைலில் சார்ஜ் இல்லாதனால எதுவுமே வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலில் தான் எல்லாமே எடுக்க முடிஞ்சுது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி கூட, எங்கள் வண்டி மட்டும் தனியாக தான் இருந்தது. இன்றைக்கி நிறைய வண்டி வந்துட்டு
சரி இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து அகஸ்தியர் ஃபால்ஸு ஒரு டேமு அதெல்லாம் தான் பக்கத்தில் இருக்கான். அங்கே எல்லாம் போய் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்ப்போம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட வரணும். நம்ம பாவனாஸ் டூவில் என்ட்ரி ஆகும்போது கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட வரும். அதில் ஒரு ஆள் போய் என்ட்ரி போடணும். கயல் பூங்காடா. டிக்கெட் காட்டு. கீழே போட்டுறாங்க. எவ்வளோரா? 30. 170. ஆளுக்கு 30, காருக்கு 50. அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர்ல ஏதோ. ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹில்ஸுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகினா இங்கே எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, வண்டிக்கு வந்து 50 ரூபா, காருக்கு. பைக்குக்கு எவ்வளோரா தெரியாதோ. பைக்கில் வந்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் போர்டு இருந்தல நீ இதில் என்ட்ரி ஆகிட்டு அடுத்து அப்படி கிளம்பிட்டோம். இனி ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அருவி டேம். பாவனாசத்து பாசம் வாங்கணுமா? அவங்க கேட் பாஸ்ன்னு ஒன்று உண்டு, அதை போட்டு அருவிக்கு போகணும்னா மட்டும். கோயிலுக்கு போனோம்னா நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம். அருவிக்கு போனோம்னா மட்டும் பாஸ் ஏதோ வாங்கணும் போல். வாங்கிட்டு நான் கிளம்பிட்டோம். இதுலேருந்தே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது இங்கே மலை இருந்த மாதிரி ஒரு அறிகுறியே கிடையாது. இப்போ பார்த்தா ஹில்ஸ் மாதிரி இருக்குது. அது சரியா தெரியாது உங்களுக்கு. வரும்போது ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருக்கும். இங்கே என்ன உண்மையிலே பாவநாசத்துக்கு வந்தோமா இல்லை பாவநாசருக்கு வந்தோமான்னு தெரியாது. அப்படிதான் நேற்று மேப்பில் கேட்டுச்சு. நம்ம கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் அந்த தலையணை. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கீழே. ஆனால் இங்கே வந்து இறங்கி போனோன்னா வேற எங்கேயோ நிறுத்திட்டு தான் இறங்கி போகணும். அங்கே அது ஏதோ சின்ன அங்கே எங்கேயோ நிறுத்திட்டு அதுலேருந்து இறங்கி நடந்து போனால் தான் அங்கே போக முடியுமா, இல்லைன்னா அங்கே போக முடியாதான். நம்ம மேலே எங்கேயோ போயிட்டு தான் அங்கே வர முடியும். இங்கோடைய வழியெல்லாம் கிடையாது. இல்லை அவரு சென்னார்ல இல்லை நம்ம காலில் அங்கே நின்னோம் பார்த்தியா, அங்கேருந்தாமல் நடந்து வரணுமா அந்த இதுலேருந்து கோயிலேருந்து. அதுதான் பிரச்சனை. இவன் எங்களை கேட்க போகிறான். அங்க மேல ஒண்ணுமே இல்லையா? மேலே உண்டு. அதுதான் கேட்குறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவனாஸ். இங்கே பாருல வியூவை, வேற லெவல் வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, கீழே எல்லாம் தண்ணிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது இதுதான் ஏதோ ஒரு அருவிங்க கோயில் இருக்கு பத்தியா. இது வேற லெவல் வியூ. இல்லை பார்த்து விடும். இதில் இறக்கி விடு. இந்த வியூவில் இறங்கி அந்த டேமும் மேலே இருக்குது. அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதில் தண்ணி வந்துன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் பார்த்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக அந்த வியூக்கு வந்துட்டோம். ஒரு வியூக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி எல்லாம் வர மாதிரி ஒரு இடம் இருக்கா. நாங்கள் தண்ணி வரலை. அப்படி தண்ணி வந்துன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். இதுதான் பாவனாசத்தில் உள்ள அந்த மின் ஆற்றல் மையம்னு ஒன்று உண்டு இல்லைங்க. அது மின்மாற்றல் மையம்னு ஒன்று உண்டு. இதில் இருந்தால் தண்ணி ஏதோ வந்து கரண்ட் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கீழே வந்து அருவி மாதிரி தண்ணி போகிற இடம். அந்த தாமிரபரணி ஆறு உண்டுல, அந்த இதுதான் தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆறில் நிறைய இடம் இருக்குது இதே மாதிரி தண்ணி நல்லா போகிற இடம். அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இனி நம்ம மேலே போக இன்னும் சூப்பரான வியூ எல்லாம் பார்ப்போம். அங்கே போய் பார்த்துட்டு வரோம். டிக்கெட் எடுத்தோம். இதுதான் அகத்தியர் அருகி போகிற இடம். இதுதான் அங்கே அகத்தியர் அருகி போகிற இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அகத்தியர் அருகே உள்ளாடி வரும். உள்ளாடி வந்துட்டு இப்படி தான் போகிறோம். அங்கே வியூ எல்லாம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். டேம் எல்லாம் அங்கே மேலே தான் அங்கே இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. ஃபார் கரண்ட் இது தயாரிக்குது. நிறுத்தக்கூடாது இப்போ இல்லை, நான் அங்கே நீங்கி போய் நிறுத்துறேன். இது பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து தண்ணி இறங்கி வர இடம். நம்ம இதில் இருந்தால் பவர்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரண்ட்டு கரெக்டாக மேலேருந்து வருது தண்ணி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே வந்து கீழோடி வருது. டேம்லேருந்து ஓப்பன் பண்ணிய இடம். இங்கே தான் பவர் ஸ்டேஷன் இருக்கு. இதில் தான் அங்கே விட்டுட்டு நடக்கணும்னு நினைக்கிறேன். கேளு அருவிக்கு போகிற ரூட்டு. சரிண்ணா சார். ஓகே. இங்கேருந்து நடந்து தாங்க போகணும். சரி சாப்பிட்ருப்போமா? வேண்டாம் இப்போ வேண்டாம். குளிச்சுட்டு இருந்ததோட இந்த வழியாக தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு இது ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே அருவியை தவிர மீதி எந்த இடத்துக்கும் போகாதுங்கன்னு நிறைய இது இருக்குது. அதனால் நம்ம இதில் வந்து இறங்கிட்டு அருவியை தவிர வேறு எங்கேயுமே போகக்கூடாது. இந்த இடத்துல தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக நிறுத்தினோமா அதுக்கப்புறம் இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக குரங்காக இருக்குது. அதனால உங்கள் காரோ பைக்கோ எல்லாத்தையுமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம தலையணையில் பார்த்தோம், களக்காட்டில் உள்ள தலையணையில் பைக்கெல்லாம் எப்படி பிரித்து மேஞ்சுன்னு தெரியும். அதனால் காரெல்லாம் விடும்போது எல்லாத்தையுமே லாக் பண்ணி வைங்க. எல்லாமே லாக் பண்ணி சேஃபாக வச்சா சேஃபாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இங்கே வந்து சாப்பிடக்கும் இங்கே இருக்குது, ஹோட்டல்லாம் இருக்குது. நம்ம மேலே போயிட்டு அருவியில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா. மற்றபடி இங்கே பிளாஸ்டிக் அது எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே காரெல்லாம் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் இங்கே தான் போனோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஊஞ்சல்லேருந்து ஆடிட்டு இருக்கோம். ஊஞ்சல் ஆடிட்டு ரிலாக்ஸாக போகலாம். மாறு நானே இருக்கட்டு. நம்ம இங்கேருந்து கிளம்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம நடந்து போகிற வழியெல்லாம் பச்சை கிளி அந்த சவுண்டெல்லாம் சேர்த்து போகிறோம். இங்கேயே எழுதி ஒட்டிருக்குங்க, சோப்பு ஷாம்பு எல்லாம் பயன்படுத்தாதுங்கன்னு. இதையும் பார்த்துட்டு போங்க. இங்கே பார்த்து நிறைய பச்சை கிளி இருக்குது இந்த மரத்தில். நம்ம ஊர்லலாம் இப்போ பச்சை கிளியை பாக்கியது அபூர்வம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயல் அங்கெல்லாம் இருக்கும்போது பச்சை கிளி இருக்கு. இப்போ அங்கே பச்சை கிளி இல்லை. பச்சை கிளி எல்லாம் நிறைய இருக்கு. இங்க நடந்து போகுள்ள அருவியில் ஜட்டி மட்டும் அணிந்து குளிக்க தடை. அருவிக்கு கீழ் ஆபத்தான பல பகுதியில் யாரும் செல்ல வேண்டாம். சுழல் ஆரம்பிக்கும். இதுக்கு காரணம் யாரு? நம்ம பாய்ஸ். நீங்க வேஸ்ட் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா இதுல எல்லாம் போடுங்க, இந்த வெளியில எல்லாம் போடாதுங்க. ஆமா, இடம் இங்க எல்லாம் நல்லா இருக்கு. இதுல எல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்க சூப்பரா இருக்கும். பாத்தியா, ரீல்ஸ் அதெல்லாம் எடுக்க நல்லா இருக்கும். முதல்ல எல்லாம் கிடக்கும். முதல்ல மலை பாம்பு எல்லாம் கிடக்கும். மேல தொங்கிட்டு ஒரு ஷாட் வந்துட்டானா. இதுக்கு மேல எங்கேயோ ஒரு ஸ்பாட் இருக்கு. கயிறுகளோடு போய் பாப்போமா? ஆபத்தான பகுதி. இங்க எல்லாம் தான் போக கூடாது. மீன், பெரிய பெரிய மீன்லாம் கிடக்கு. மீன் உங்களுக்கு தெரியாது. இதுல நாங்க நடந்து போறது. ப்ரோ எங்க எடுங்க, எங்க எடுங்க. இதுல நடந்து போறது சூப்பரா இருக்கும். நம்ம கேங் வந்துன்னா எங்க போடாது இல்ல, விருத்தி வராது. அப்படின்னா துணிகளை போட்டால் குடும்பத்திற்கு விருத்தி வராது. ஓ, அப்பதான் இவனும் போட மாட்டானு. முள்ளாதான் எடுக்கணும். அதனால மூட நம்பிக்கையா தான் எடுக்கணும். அதுக்கு சூப்பரா போட்டிருக்கு. ஏன்னா அப்பதான் இவனும் போட மாட்டாங்க. நம்ம ஊர்ல உள்ளவன போட்டிருக்கான். இந்த லெஜெண்ட் கூட்டத்துல ஒரு லெஜெண்ட் இருப்பான். அவன் போட்டிருக்கான் டவலை. எனக்கு வராதா, நான் செக் பண்ணி வைக்க வேண்டியது. குளிக்காதீங்க. அம்மா அங்க குளிச்சிட்டு இருக்கேன். சோமாலியே பூனை எப்பவும் வந்தாங்க. அங்க வண்டியும் கிடையாது. அங்கேயே அட்டென்ஷன் போஸ்ட்ல நிக்காங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டோம். இங்க வந்து நிறைய இடத்துல அப்படியே குளிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் ஃபால்ஸா? அதுக்கு அந்த பக்கம் போக முடியாது. பெண்கள் அந்த பக்கம், ஆண்கள் இந்த பக்கம், ரெண்டும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒரு செவரு, பாய்ஸ் இந்த சைடு. இவ்வளவுதான் இருக்கு அருவி. மேல இருந்து இப்படி இவ்வளவு. இது ரொம்ப பெரிய அருவி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன அருவி தான். இதுல குளிச்சுட்டு அப்படியே நீட்டா போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இங்கே வந்து தண்ணி வந்து அவ்வளோ கூலிங் இல்லை, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. குளிக்கைக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. குளிக்கைக்கு இந்த அருவி. ஆனால் சீக்கிரமாக வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரௌட் எல்லாம் நிறைய வருது. குளிக்கைக்கு கொஞ்சம் சின்ன இடமா தான் இருக்குது. அதனால் சீக்கிரமாக வந்து குளிச்சுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையில் டிஃபன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இட்லி, அப்புறம் வடை, அது தோசை. இங்கே மீதி 3 பேரும் இட்லி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துட்டோம். உங்களுக்கு சாப்பிடணும்னா நீங்கள் இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரே ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கோயில் இருக்கான், அங்கே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கை பற்றிலாம் பொன்னாடையை பொறுத்து விடுது. இது என்ன பொன்னாடையை பொறுத்துது? குரங்கு வந்து இன்னொரு குரங்கைக்கு துணியை எடுத்து பொன்னாடை பொறுத்து விடுது. இது யாரையும் துணியை தூக்கிட்டு வந்திருக்கோம்? இங்கேயும் டைகர் களக்காடு முதுமலைன்னு போட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ஆனா இங்க பாத்தீங்கன்னா காட்டுல மிளா இருக்குதுங்க. மிளா தெரியல, அது தெரியுதா? தெரியுது. 2x போடல. இதெல்லாம் தெரியுதா ப்ரோ? மிளா நிக்குதுங்க காட்டுல. மிளா தானே இது? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கிளியரா. இது ரோட்ல வந்து ரொம்ப சேஃபா போங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா முன்ன ஒரு வண்டி போச்சு.
அவனை வந்து அங்கே ஒரு போர்டில் கூட நாங்கள் பார்த்தோம் கீழே என்னன்னா எங்களுக்கு குடும்பம் உண்டு மெதுவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதே மாதிரி குரங்க ஃபோட்டோ மாதிரி மாடுக ஃபோட்டோ எல்லாம் போட்டோவில் போட்டிருந்தேன். இங்கே ஒருத்தர் எங்களே ஓவர்டேக் பண்ணி பெரிய இது மாதிரி போயிட்டு இருந்தான். திடீர்னு ஒன்று சாடிச்சு மிலா. இப்போ இடிச்சு தூக்கிருந்தா என்ன ஆயிருக்கும்? இடிச்சு இன்னும் செத்தான் தெரியுமா மரத்தில். நம்ம வண்டியில் சாடிச்சுன்னா கண்ணாடி மேலே இருக்கும் உள்ள போத்துட்டு. ரொம்ப சேஃபாக போங்க, காட்டுக்குள்ளே நிறைய மிருகம் இருக்கும், சேஃபாக வாங்க, வண்டியை பையன் மெதுவாக எப்படியோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்துருக்கு. இதுக்கு எதுக்குள்ள பிரிட்ஜ்? கீழே ஆறா இறங்கி கீழே ஆறு பாயுது. அந்த சைடு நல்லா கிளியரா இருக்கு. கீழே ஒரு ஆறு பாயுது, தாமிரபரணி ஆறு. இங்கே தானே நீ போட்டான போர்டு தாமிரபரணி ஆறு. அவன் இப்போ இருப்பான். என்னது சரி கோயிலுக்கு எப்படி போக? ஓகே தேங்க்ஸ். இதெல்லாம் எடுக்கணும். இதான் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, களக்காடு முண்டன்துறை. ஆமாம், இது காட்டில் யானை தான் இருக்கும்போது அந்த வண்டியில் போவாங்க. ஃபாரஸ்ட் வந்து இங்கே வேனை விட்டுருக்கு. உங்களுக்கு வேன் வசதியை இங்கே புக் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள கட்டி வச்சுருக்கு. இது இந்த மாதிரி சாய கடையெல்லாம் சாய கடையில் இல்லை, அது ஃபாரஸ்ட்டுக்காரனை சும்மா இருந்து பேசிட்டு இருக்கேன். சாய கடை தான். காடு வந்து சரியான ஒரு ஃபாரஸ்ட். இங்கே வந்து ஸ்கூலும் இருக்குங்க, உயர்நிலை பள்ளியில். அது உண்டி உயர்நிலைப்பள்ளி, உண்டி உறைவிட பள்ளி அப்படின்னா என்னன்னு தெரில. ஸ்கூல்லாம் இருக்குது இங்கே. இங்கே வீடெல்லாம் இப்போ தான் வருது பத்தியா. இவ்வளோ நேரம் வீடு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து வீடு எல்லாமே இருக்குது. ரெண்டு ரோட்டு பிரியுது. லெஃப்டா ரைட்டா போட்டிருக்கோம். காரையாடி சமுத்திர கோயில் இங்கே காரையா 1.4 கிலோமீட்டர். அதை போயிட்டு வருவோமா? 1 கிலோமீட்டர் ஒரு இடம் இருக்குல்ல, சொரிமுத்தையார் கோயில். இன்னிதான் புளியை பார்க்க முடியும். புலி இது ஃபோட்டோ எல்லா இடமா வச்சிருக்கு. அவனோட கேன்ல கோயிலுக்கு என்ன மேலே என்னது? அப்போ இங்கே தாங்க கோயில் இருக்கு. ஓ இதுதான் அப்போ அந்த வீட்டில் பார்த்தோம்னா இருக்குது சொரிமுத்தையனார் கோயில். இப்போ நம்ம எங்கே ரீச் ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், சொரிமுத்தையனார்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே பாபநாசத்தில். இந்த கோயிலுக்கு வரக்கெல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னா மட்டும்தான் டிக்கெட் எடுக்கணும். இப்போ இந்த கோயில் பக்கம் வந்துட்டோம். ஆனால் இங்கே சரியான வெயில். மலைக்கு மேலே கூலிங்காக இருக்குன்னு பார்த்தா சரியான வெயிலாக இருக்குது. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வெளியேறோம் எப்படி இருக்குன்னு. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ். இங்கே தாங்க கோயில் இருக்கு. என்னது 2 வழி இருக்கா? அங்க போக முடியாதாம்ல. அதான் நான் காரையாடு போட மாட்டாங்க, விட மாட்டாங்கல்ல. அதுக்குதான் செக் போஸ்டே போட்டிருக்கு. கோயிலோட என்ட்ரி. இங்க தண்ணியா போயிடு. இங்க இருந்தோ தண்ணி வருது சரியா. ஃபைனலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்ப போறோம். இங்க வந்து கோயில் தான் இருக்கு. கோயிலும் அந்த ஒரு ஆறு வந்து அப்படி பாய இடம். அப்படி வந்துட்டு கோயிலுக்கும் பார்த்துட்டு அந்த ஆறையும் பார்த்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். இதுக்கு மேல இடம் உண்டான்னு தெரியல, அப்படி உண்டான்னு தெரியல. ஆனா இதுதான் நாங்க வந்து அப்படி பார்த்துட்டு போறது. ஃபைனலி பாத்தீங்கன்னா நாங்க எப்படி போனோமோ அதே மாதிரி கீழே இறங்கிட்டோம். இங்க என்ன ஒருத்தன்னு பாத்தீங்கன்னா பாபநாசத்துல ஒரே ஒரு அந்த வாட்டர் ஃபால்ஸ். அதுவும் நிறைய பேர் வந்தா குளிக்க முடியாது, கொஞ்சம் பேர் வந்தா மட்டும் தான் குளிக்க முடியும். அப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ். அதுக்கு பேர் என்னது? அது என்ன வாட்டர் ஃபால்ஸ்? அகத்தியர் வாட்டர் ஃபால்ஸ். அகத்தியர் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் இங்க ஓரளவுக்கு நல்லா இருந்து. அதுக்கு மேல வந்து சொரிமுத்தையனார் கோயிலுக்கு போனோம். அங்க கோயிலுக்கு போறது நல்லா இருக்கும். அதை தவிர வேற அந்த கோயில் இருக்கு, ஆனா அங்க விட மாட்டோம். அதுக்கு மேலேயும் கோயில் அந்த நிறைய பிளேஸ் எல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் இப்போதைக்கு கயத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் எல்லாம் இருந்து அங்கெல்லாம் இப்போதைக்கு விட மாட்டாங்களாம். அதனால அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம். கீழே வரும்போது நம்ம மேல போகும்போது ஒரு பில்லு தருவாங்க, கேட் பாஸ்ன்னு ஒண்ணு. அதை நம்ம கீழே வரும்போது திரும்ப அவங்க கிட்டே கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னா நீங்க மேல போயிட்டு திரும்பி வாரியெல்லாம் வரலையான்னு செக் பண்ணுவாங்க. நாங்க 9:30 போனோம்னு அந்த மேம் சொன்னாங்க 9:30 பில்லு வந்து அப்படிதுண்ணா. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க, எந்த பஸ் எந்த வண்டி போச்சு அது எல்லாமே. போயிட்டு திரும்பி வரும்போது அதை கொடுக்கும்போது கன்ஃபர்மேஷன் ஆயிரும். நீங்களும் வரும்போது அந்த இதை கலந்துடாதுங்க. அந்த
கேட் பாஸ். இப்போ நாங்க ரூமுக்கு போய் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபைனலி பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டோம். இனி ரூம்ல இருந்து வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இனி பேக் எல்லாம் பறக்கிட்டு கிளம்பும். பாத்தீங்கன்னா நாங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். இங்கதான் நாங்க ரூம் எடுத்திருந்த இடம். இங்க இருந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு இனி கிளம்பிட்டோங்க. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா நேத்தைய விட இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. 35 கிலோமீட்டருக்கு இனி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம். 35 கிலோமீட்டர் டிராவல். இனி அப்படியே பீஸ்ஃபுல்லான ஒரு டிராவல். வழி நெடுவ நிறுத்தி போலாம். எங்கடா போறிய அவனுக்கு முன்ன இவன் போய் ஆளியாத்தான மினி பஸ் டிராவல் மாதிரி. சரி எங்கேயும் போட்டு நம்ம இனி 35 கிலோமீட்டர் பீஸ்ஃபுல்லான டிராவல். கூழ் குடிப்புமா இல்ல அங்க போறவள்ள இருக்கம்பா.